நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரிஸ் 2 கார்களின் வடிவமைப்பு, தோற்றம், பிரத்யேக செயல்பாடு, நுணுக்கமான தயாரிப்பு ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது. சுமார் 2.5 டன் எடை கொண்ட இந்த காரின் பிரத்யேக அம்சமாக திகழ்வது அதன் கோச் மாடல் கதவுகள் என்றும், அதை உலகில் வேறு எந்த கார்களிலும் இதுவரை அறிமுகப்படுத்தவில்லை என்றும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தினர் பெருமையுடன் கூறுகின்றனர். ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரிஸ் 2 காரை தொழிலதிபர்கள் அதிக அளவில் வசிக்கும் சென்னையில் அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுவதாக கூறுகிறார் ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார் கார் ஏசியா பசிபிக் பொது மேலாளர் ஸ்வென் ரிட்டர். New option which is called the dynamic driving package. டைனமிக் டிரைவிங் பேக்கேஜ்னு ஒரு புது ஆப்ஷனை இந்த கார்ல நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இந்த அப்கிரேடட் ஆப்ஷன் எங்க வாடிக்கையாளர்கள் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரிஸ் 2 காரை ஓட்டணும்னு நிச்சயமா தூண்டும். இது கூட நாங்க இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். Drive the success we had in Ghost Series 1 further. ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரிஸ் 2 கார்களின் உள்புற மற்றும் வெளிப்புற வடிவமைப்பில் அதிநவீன தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் அம்சங்கள் காணப்படுகின்றன. அதிகபட்சமா மணிக்கு 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரிஸ் 2ஓட மைலேஜ் என்னன்னா, சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 21 லிட்டருக்கு 100 கிலோமீட்டரும், ஹைவேஸ்ல ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 10 லிட்டருக்கு 100 கிலோமீட்டரும் தருது. இதோட ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 4.5 கோடியில இருந்து ஆரம்பிக்குது. இந்த காரின் மற்றொரு சிறப்பம்சம், வாடிக்கையாளர்கள் விரும்பும் வண்ணத்திலும் மற்றும் தேவையான கூடுதல் அம்சங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Technicians are well trained in the Rolls-Royce technology, specifically இந்த காருக்கு என்ன டெக்னாலஜி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. குட்வுட்ல இல்லைனா சிங்கப்பூரில் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிற தேவைப்படுற ஸ்பேர்ஸ் எல்லாமே we are well equipped with that. ஸோ சர்வீஸ் பொறுத்த வரையும் அது ஒரு இஷ்யூவாகவே நாங்கள் பார்க்குறதில்ல. ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரிஸ் 2 காரின் வாஃப்ட் லைன், பெஸ்போக் பர்சனலைசேஷன், ஆன்டி கிளேர் டெக்னாலஜி, ஸ்ட்ரட், டேம்பர், சேட்டலைட் எய்டட் டிரான்ஸ்மிஷன் மற்றும் சக்கரங்களின் அசைவுகளுக்கு ஏற்ப மாறும் எலக்ட்ரானிக் ரிஃப்ளெக்டர்கள் சொகுசு கார் பிரியர்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப அமைந்துள்ளன. அது மட்டுமன்றி இந்த காரில் உயர்ந்த ரக லெதர் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தினர் கூறினர். இந்த லக்ஸரி காரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இது கம்ப்ளீட்டாக ஹேண்ட்பில் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியன் ரோட் ஃப்ரெண்ட்லின்னும், இது பிஸ்னஸ் மற்றும் சுற்றுலா ட்ரிப் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலான்னு இதை தயாரித்த நிறுவன தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.